செவ்வாய்க்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டே, ஆரஞ்சு கலர் கோலம் போட்டே. எடி எடி காது கேட்கணும் பாருங்க, ஒரே உளுந்து உளுந்துல கோலம் போடுதா. காது கேட்கதாங்க செய்யுது. ரொம்ப பிஸி கோலம் போட்டுட்டு இருக்காங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? நல்ல அளவுல இருக்குல்ல கோலம். வானவில்லு மாதிரி கலர் பொடி அப்படி தூவி இருக்கேன். தெருவுல யார் வீட்டு முன்னையாவது கோலம் இருக்கான்னு பாருங்க. ஒரு வீட்டு முன்னாடி கோலம் இல்ல. நான் தான் முத கோலம் போட்டிருக்கேன். என்ன சொன்ன? இல்ல, நம்ம தெருல யார் வீட்லயும் இன்னும் கோலம் போட ஆரம்பிக்கல. நான் தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். முத ஆளு நான் தானே. எப்ப பார்த்தாலும் சோம்பேறி சொக்கி வீட்டுக்குள்ள கிடந்து உருண்டு குரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவீங்களாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லார் வீட்டுக்கு முன்னால நான் தான் முத ஆள கோலம் போட்டிருக்கேன். யார் வீட்டு வாசல்லையாவது கோலம் இருக்கான்னு கேட்டேன். கிழிச்ச கோபப்பட மாட்டேனே, கோவை படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சரி, என் மேல எங்க இவ்வளவு கோவம்? நேத்து ராத்திரி 12 மணி போலதாங்க திடீர்னு போல ஒரு ஞானோதயம் வந்துச்சு. இது என்னன்னு கேட்க மாட்டியா? நானா சொல்லுவேன். அது என்னன்னா, புருஷனுக்கு பயந்து புருஷன் சொல்லுபடி கேட்டு நடக்கிறதுதான் ரொம்ப நல்லதுன்னு என் மனசுக்குள்ளே தோணிட்டே இருந்துங்க. சரி, முதல்ல எந்திரிச்சு கோலத்தை போடுவோம் அப்படின்னு நினைச்சு கோலத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நீ சொல்லத பார்த்தா நம்ம தெருவுல நீ மட்டும்தான் கோலம் போட்டிருக்க. முத வேற யாரும் கோலம் போடல. டெஃபினெட்லி. இதுல என்னங்க சந்தேகம்? நீங்க அந்த தெருல முக்கில இருந்தானே வாரிய, ஒவ்வொரு வீடா பாத்துட்டு தானங்க வந்திருப்பிய. ஒரு வீட்டு வாசலையும் கோலம் இருந்திருக்காத. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் தான் நம்ம தெருல முத ஆளா எந்திரிச்சு கோலம் போட்டிருக்கேன்னு புரியுது. காலையில நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இங்க அலாரம் அடிச்சு டக்கு புக்குன்னு எந்திரிச்சு கோலத்தை முதல்ல போட்டேன். நேரத்தெல்லாம் பாக்கல. உதவி அத முதல்ல பாக்கட்ட பாட்டி. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கேனா? காலையில மணி 11:30 கூர் கட்டவள. 11:30? அப்பப்பா 11:30 இல்லடி, 11:30. என்னங்க சொல்லுதிய? ஏகதேசம் மத்தியானத்தை நெருங்க போது. காலையில 11:15 எந்திரிச்சிட்டு பல்ல தைக்காம கோலம் போட்டுட்டு இருக்கேன். கோலம் இந்த லட்சணத்துல நான் தான் முத தெருல எந்திரிச்சு கோலம் போட்டிருக்கேன்னு வாயில வருது. என்னங்க சொல்லுதிய? உள்ள போய்க்கு மணிய பாருட்டி. ரொம்ப வெயில் வந்த மாதிரி தெரியலையேங்க. காலையில 4 மணிக்கு நான் எந்திக்கும் போது மழை. அதுக்கப்புறம் லேசா இப்பதான் வெயில் லேசா காணுது. காலையில மழை வந்து எல்லார் வீட்டுக்கு போட்ட கோலம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடைசியில நம்ம வீட்டுல மட்டும் தான் 11:30 மணிக்கு கோலம் போட்டிருக்க. அது மட்டும் அப்படி ஜம்முன்னு இருக்கு. எங்க 4 மணி காலைல எந்திரிச்சு லேசா பாத்தங்க. சரி, இருட்டாதானே இருக்கு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் படுத்தேன். குட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சதானங்க அர்த்தம். இப்ப பாருங்க, எல்லார் வீட்லயும் கோலம் அழிஞ்சா நம்ம வீட்டுல பழிச்சுட்டு இருக்குல்ல. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. 4 மணி லேட்டா போட்டாலும் லேட்டஸ்டா போட்டிருக்கோம்ல கோலத்தை. எப்படி என்ன சொந்தங்களே, நான் சொன்னது சரிதானே? என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி 10-11 மணிக்கு எந்திரிச்சு சாவாசவ கோலம் போட்டு இந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டது உண்டா உங்க புருஷன்ட்ட மாமியா கிட்ட? கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்ப நின்னுட்டு இருக்கிய? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். நியூஸா? அப்ப அது எனக்கு பேட் நியூஸ் எல்லாம் இருக்கும். என் கையால உங்களுக்கு சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு வச்சு தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க தப்புவோம். ஏய் தப்பிச்சுடா சூனா பானா. என்ன தப்பிச்சாலும் என் கையால தானே உங்களுக்கு சாப்பாடு. டெய்லி என்ன குழம்பு வைக்க, என்ன கூட்டு வைக்கன்னு ஒரே யோசனை தான். சரி, கையில வந்ததை வைப்போம். செவ்வாய்க்கிழமை மதியம் நேரம் வாசலில் கோலம் போட்டே. அடுக்கால இருந்து ஏதோ குப்பை குப்பன் வாசம் வருது. என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க இருந்து இங்க? நீதான் சொல்லிட்டே இல்ல சிக்கனமா இருக்கணும், அப்பதான் சிறப்பா வாழ முடியும்னு. அதான் இப்ப ஹோட்டல்ல திங்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். என்னவோ அடுக்கால இருந்து வாசம் வருத. என்ன செஞ்சிருக்க? அப்படி பாடு, எடுத்துடைய சீக்கிரமா. எப்பா ஆசையோட காத்திருக்கேன். வயிறு வர குப்புன்னு பசிக்கு. தனி குடுத்தனமும் ஒரு வகையில நல்லதா இருக்கு, கூட்டு குடும்பமும் இன்னொரு வகையில நல்லதுதான். இதுலயுமே கூடுதலும் உண்டு, குறைவும் உண்டு. எல்லாம் நம்ம மனசு பொறுத்தா இருக்கு. பார்க்கவே கூட்டஞ்சோறு ஜம்முன் இருக்கு. அதுக்கு தொட்டுடுறதுக்கு கூழ் வத்தல். நீ சாப்பிட்டியாடா? உள்ளேயும் மாமட்டுக்கு வெளியே வர மாட்டேங்க. என்ன உப்பள்ளி போட்டிருக்கா? உப்பிட்டு வரை உள்ளளவை நினைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவளை நினைச்சிடலாம் பள்ளி போட்டு போல இருக்கம்மா. என்னதான் எங்க வீட்டுல வச்சு செஞ்சாலும் தண்ணி கொடுத்தன வந்த பிறகு இப்பதான் செய்து கொடுக்கா. இப்போ நம்ம மூஞ்ச காட்டினோம்னா நல்ல இல்லன்னு சொன்னோம்னா உப்பள்ளி போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னா மனசு சங்கடப்படும். சரி, எப்படியோ சாப்பிட்டுக்கிடுவோம். என்னடா சொன்ன?
கூட்டாஞ்சோறா அடி போலி சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு கூட்டாஞ்சோறா யாராலும் பண்ண முடியாது. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், நல்லா இருக்கு. அழகு சுந்தர அண்ணனுக்கு ஒரு போன் அடிக்கலாம். எதுக்கு? இல்ல மாமாய், கூட்டாஞ்சோறு வேற நிறைய செஞ்சு விட்டேன் அளவு தெரியாம. அதுக்கப்புறம் அண்ணன் பாவம் சாப்பிட்டாரோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி வேற ஒழுங்கா சோறு முங்க மட்டும் வைக்க மாட்டா. இருக்க கஞ்சி குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா. பாவம்ல அவரு. அதான் சொன்னேன், ஒரு உருண்டை சூட தின்னுட்டு போவார்ல அங்க வந்து. இந்த பாரு, அன்னைக்கு பாலை காய்ச்சணும், அப்ப அவரை மெனக்கிட்டு கூப்பிட்ட நீ. சரி சாப்பிட்டு எடுத்துட்டு போனாரு, அதோட விட்டுரு. அதுக்கப்புறம் இப்ப போன் போட்டு கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அவர் வந்து நிப்பாரு. அந்தால என் தங்கச்சிக்காரி பின்னால வந்து நிப்பா, அடுத்துல எங்க அம்மையை வந்து நிப்பா. ஒரு நாள் வருவா, அந்தால பேசாம இங்கனே உட்காந்துக்கிடுவா. அதுக்கப்புறம் சண்டை கண்டு போட்டுட்டு நான் கிடந்து மண்டையை உடைக்கிறதுக்கா? குறேன்னானா சேரேன்னானா அந்த மாதிரி நம்மள கிடந்து சேரப்படுத்துதுக்கா? தேவையில்லாம பேசாம கீறி. ஏற்கனவே அங்க ஒரு வீட்டுக்கு வாடகை பாதியை கொடுத்துட்டு இருக்கேன். அது எங்க அம்மை காட்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன், எங்க தங்கச்சி காட்டி ஒண்ணு கொடுக்கல. இப்ப ரெண்டாவது நம்ம தனியா வர வந்திருக்கோம், இதுக்கும் வாடகை கொடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்தாகணும். தேவையில்லாம என்னத்தையும் அவட சிறை இழுத்து போட்டுறத. சரி மாமாய். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்க. அதான் உட சொல்லிருக்கோம்ல, அங்குள்ள பேச்சங்க எடுத்து பேசாதன்னு. மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனைக்கு வழியை தானே வைக்க நீ. சரி மாமாய், அந்த பேச்ச நான் பேச மாட்டேன். சரி வருத்தப்படாத. சாப்பிடுறியா என்ன? வேண்டாம் மாமாய், அப்பளம் ரெண்டு பழத்தை தூக்கி தின்னேன், வயிறு நிறைஞ்சிட்டு. கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க மாமாய். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா என்னால எப்படி சாப்பிட முடியும்? மூஞ்சி நல்லா சிரிச்ச மாதிரி வை. சரி மாமாய், சாப்பிடுங்க நீங்க. இப்பதான் நல்லா இருக்கு. இப்படி சிரிச்சுக்கிட்டு சொன்னா நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு தோணும். சரி ஆபீஸ் போயிட்டு வரேன், நேரம் வேற ஆயிட்டு. நான் கொஞ்ச நேரம் லஞ்ச் டைம்ல வீட்டுல வந்து சாப்பிட்டு போமே அப்படின்னு நினைச்சு வந்தேன். சரி மாமாய், பாத்து எடுத்து போயிட்டு வாங்கண்ணே. சரிம்மா. இப்ப என்ன சொல்லி விட்டது? இப்படி விடு விடுன்னு வராரு. என் மனசு எவ்வளவு வருத்தப்படும். நான் என்ன சொல்லி விட்டேன் இப்போ? அழகு சுந்தரன் அண்ணா, ஒரு உருண்டை வந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் நல்லது செய்யறது இவருக்கு தப்பா தானே தெரியுது. நான் எங்க வீட்டு ஆளுகளையா வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் வீட்டு ஆளுகளை தானே கூப்பிட்டேன். இது ஒரு தப்பா? இதுக்கு எதுக்கு விடு விடுன்னு வராரு? இங்கே இருந்துட்டு இருந்தா சங்கடமா இருக்கும். எங்க அம்மா வீட்டுக்குள்ளே சேட்டி பார்த்துட்டு வருவோம். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்னாச்சுன்னா தலையை விட்டுறாத சட்டிக்குள்ள. மறுபடி என்ன இதெல்லாம் ஒரே அமர்க்கலமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா உலக அதிசயத்துல எட்டாவது அதிசயம் இன்னைக்கு நடக்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணே அப்படிலாம் பார்க்க கூடாது. நானும் சமையல் பண்ணுவேன். என்னடா இவா அடுத்த வீட்லயும் பக்கத்து வீட்லயும் அங்கேயும் இங்கேயும் கறி குழம்பு கூட்டு வாங்கிட்டு அப்படி சமாளிப்பாள. இன்னைக்கு என்ன பெரிய விருந்து வைக்க மாதிரி மீனெல்லாம் போட்டு பொரிச்சு கொண்டாடிட்டு கிடக்கல. அப்படிதான் நினைக்கிறீ? ஆமா, என்னடா இது அதிசயமா இருக்கேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மீன் வாசம் பொறிக்க வாசம் குப்புடு அங்க வர அடிக்கேன்னு பார்த்து சாடி வந்தேன். ராத்திரி போலதான் திடுப்புன்னு ஒரு 12 மணிக்கு போல ஒரு ஞானோதயம் வந்துச்சு. என்னன்னு? புருஷனுக்கு வகை வகையா செஞ்சு போடணும், புருஷனை பாசமா பாத்துக்கிடணும், முக்கியமா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். அல்லபடி இதெல்லாம் உங்க லிஸ்ட்லயே கிடையாது. இவ்வளவு நாள் இல்லாம இருந்திருக்கலாம். அத நேத்து நைட்டே ஒரு முடிவு எடுத்துட்டேன். எல்லாரும் என் புருஷனை நாகேசன் கூப்பிடுதாலாம். அதான் என் புருஷன் வருத்தப்பட்டு இருந்தாரு. அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சரி அப்படியே கண்டினியூ பண்ணா சரிதான். என்ன மீன் பொரிப்பு மட்டும் குழம்பு கிடையாதா? ஏன் கிடையாது, மீன் குழம்பு இல்லாமல. புருஷனுக்கு வாரத்துல 7 நாள், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நாள், எல்லா நாளும் மீன் குழம்பு போட்டா அவர் போக்குல அணக்கெல்லாம திட்டு போவாரு. அதான் யோசிச்சேன், சரி மீன் குழம்பு இன்னைக்கு போட்டுறோம் அப்படின்னு சொல்லி மீனை வாங்கி பொரிச்சு குழம்பு வச்சாச்சு. பக்கத்துல பாரு மண்சட்டி, எடுத்து பாரு எப்படி மணமணக்குன்னு. மீன் குழம்பு வாசனையே கும்முன்னு இருக்க. அல்லபடி எல்லாமே செய்ய தெரிஞ்சோம், பியானுக்குன்னு தான் சுத்தி தெரியுதிய. சின்ன எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான், வேற என்ன. நாலுபடி இப்போதானே புரியுது, இவ்வளவு மீன் விருந்தும் தம்பிக்கு தானா? நாலுபடி சரியான விவகாரமான ஆளையா. தம்பி என்னல எப்ப வரச்சனு எப்ப வர? ஏக்கா எதென்றலக்கா பஸ்ஸே வரல உங்க ஊருக்கு. எவ்வளவு நேரம் காத்து கிடந்தேன் தெரியுமா? அதான் இவ்வளவு லேட்டு. இல்ல உனக்காண்டிதாம்ல எல்லாம் செய்து எடுத்து வச்சிருக்கேன் மெனக்கிட்டுன்னு. அக்கும் போதே தெரியுதக்கா, வாசம் அந்த தெரு முக்கு வரைக்கும் குப்பு குப்புன்னு அடிக்கக்கா. மீனா வச்சிருக்க? ஆமல, நீதான் வாரத்துல 7 நாள், மாசத்துல 31 நாளும், வருஷத்துல 365 நாளும் மீனே தின்னுட்டு கிடப்பிய. பாவிமக்கா பாக்க ஆள்லாம் ஏன்டா சொல்லுது, உன் தம்பி என்ன வத்தலும் தொத்தலுமா நாகேஷ் மாதிரி இருக்கான், இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேளா, உங்க அம்மா நல்ல சோறு கறி வச்சு கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லுதாவோ. அதாம்ல ஒரு வாரங்கன தங்கி நல்ல சாப்பாடு செய்து எடுத்து போடுறேன்னு அதுதான் உன பொண்ணு அடிச்சு கூப்பிட்டேன். கடவுளே நாலுபடி, இவ்வளவு நேரம் எங்க அண்ணனுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க தம்பிக்கு தானே இவ்வளவு கதையும். என்ன பண்ணு, என் தம்பி வந்திருக்கான், சீக்கிரத்துல கல்யாணம் முடிக்கணும். ஏதோ பொண்ணு இருந்தா பாத்து சொல்ல. தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாக்கலாம் சூப்பரா இருக்கேன்.
உங்க அக்கா வீட்டு பக்கத்துல இருந்தா எப்படி இருப்பேன்? சூப்பரா தானே இருப்பேன். சரி பொண்ணு பாத்திரலாம். மாப்பிள்ளை என்ன வேலை பாக்காருன்னு கேட்டா என்ன சொல்லுது? மாப்பிள்ளை இப்போதைக்கு மன்னரன் கம்பெனில மேனேஜர் வேலை பார்க்காருன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ அன்னைக்கு சொன்னேல ஏதோ ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி கூட. அதுபடி கடைசியில என்ன எழுத்து விட்டுற பாக்கிய? பொண்ணு வீட்டுல நான் தான் அடி வாங்கணும் போல இருக்கு. என்னம்மா இந்த உதவி கூட எனக்கு செய்ய மாட்டியாக்கும். ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணையும் பார்த்து கட்டியப்போம். அவன் வாழ்க்கை அமோகமா இருக்கும்ல. அக்கா தம்பி 2 பேரும் அமோகமா இருப்பியா? நான் தெருல நிக்கணும். சரிம்மா ஒரு புண்ணியத்தை செய்யி. சின்ன பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ள வைக்கேன். என் தம்பி அவனே சோறு போட்டு தின்னுக்கிடுவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி அப்ப எடுத்து கொண்டு வச்சிட்டு வாங்க. இல்லம்மா தம்பி எல்லாம் எடுத்து வைக்கேன். நீனே சோறு போட்டு தின்னு எல்லாம் சுடு சுட இருக்கு. அள்ளி அடைஞ்சு சாப்பிடுன்னு பாரு. உன் மச்சான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வைக்காண்டா. பூ மாறிக்கு மட்டும் ஒரு 3 துண்டு மீனை வைக்கி. மீதி எல்லாத்தையும் நீனே சாப்பிடுன்னு. மச்சானுக்கு நேத்துல ரசம் இருக்கு. அதுக்கப்புறம் நார்த்தங்க ஊறுகாய் இருக்கு. அதை வச்சு சாப்பிட்டுடுவாரு. அலுமுடி எங்க அண்ணன் இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் தான். பஞ்சக்கா உன் நயன்தாரா எங்க கிடைச்சு? இக்க இப்படி உன் மோவ வீட்டுக்குள்ள போயிட்டாரே. பஞ்சி வழியில எங்கேயும் நின்னுச்சா? வழியில எல்லாம் ஒண்ணு நிக்கல. என் மோவ வீட்டுல பத்திரமா இருந்துச்சு. என்ன பஞ்சக்கா சொல்லுத? உன் மோவ வீட்லயா? என் மோவலுக்கு ஆசையா இருந்திருக்கு கோழிய பார்த்து. அந்தால என்கிட்ட சொன்னா என்ன நினைப்போனா நினைச்சு அந்தால தூக்கிட்டு போயிருக்கா. என்கிட்ட போன் அடிச்சு சொல்லணும்னு நினைச்சாலாம். அந்தால வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தாலும் மறந்தே போயிட்டாலாம். அப்படியே 4 ஓடி போயிட்டு போல இருக்கு. அந்தால எம்மா இப்படி மறந்துட்டேனம்மா அப்படின்னா அதால சரி மக்கா இருக்கட்டும் ஒண்ணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கோழி தூக்கிட்டு வந்தேன். ஏ பாவி மாமியா மோவனை விட்டு கொடுக்காளா? அங்க என்ன அடி அடிச்சு கடைசில இங்க வந்து மோவலை விட்டு கொடுக்காமல பேசுது. சரி எப்படியா இருந்தாலும் அம்மா மோவலை விட்டு கொடுப்பாளா? சரி அங்க வச்சாது உண்மையே பேசுச்ச எங்க மாமியா கிளவி. அது வரைக்கும் சந்தோஷம். இக்கோ மத்தவ தானே கடத்தி வச்சிருந்தா. ஆமாட்டி அவதான் கடத்தி வச்சிருந்திருக்கா. இங்க இருந்து போகும்போது களவண்டிட்டு போயிருக்கா. அங்க என் மாமிய போய் 5-6 அடிய போட்டேன்னு சொல்லிட்டால. நான் தான் களவண்டிட்டு வந்தேன்னு. அத்தியக்கா நல்ல வேலை கிளவிய கூட்டு போனதுனால நல்லதா போச்சு. பரவாயில்லையே கிளவி அடிச்சிருக்க வர செய்தா. ஆமா தூக்கி போட்டு பம்பையை பின்னிட்டுல பிளாஸ் பிளாஸ் பிளாசிட்டு எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் முன்ன அடிச்ச நான் எதுவும் நினைச்சிடுவேன்னு சொல்லி கதவு பூட்டிட்டு உள்ள போய் ஒரே அடிதடி. சூப்பர்க்கா. மைனிகாரி குடுக்க வேண்டியதா? இக்கோ மைனியன்னு சொன்னியா தலையில ஐஸ் வைக்க மாதிரி? ஆமாட்டி சொல்லாம இருப்பனா மைனியான்னு முச்சு குளிர்ற மாதிரி பேசிவிட்டேன். கடைசியில அம்மகாரி அடிச்சோன்னா மூஞ்செல்லாம் பாக்கணுமே ஒரு மாதிரி தொங்கிட்டு. வேண்டியதா காக்கு உங்க மைனிகாரிக்கு வேண்டியதா கூட 5 சாப்பிட்டு கொடுத்துருக்கணும். ஆனாலும் பஞ்சகல்வி இங்க வந்தன விட்டு கொடுக்காமல பேசுது மோவல. ஆயிரந்தாலும் மோவ தானே மர்மோ தான். இதே இது இந்த கோழிய நான் ஏதாவது எடுத்து ஞாபகம் இல்லாம எங்கேயே கொண்டு விட்டுருந்தா கூட அவ்வளவுதான். என் மர்மகாரி தான் கலண்டிட்டு போனான்னு தெருவெல்லாம் கொட்டடிச்சிருக்கும். அது சரிதாக்கோ. மாமியாருக்கும் அம்மைக்கும் வித்தியாசம் இதுதானே. சரி எது எப்படியோ நம்ம நயன்தாரா கிடைச்சாச்சு. கைத்து கட்டி போடு எங்கனே போயிடாம என்ன. அதெல்லாம் கைத்து கட்டி போடான்னு எப்படி இங்கோட யார் தீட்டு போறா? ஆமாக்கா அதுவும் சரிதான். கொண்டு போய் போடுக்கா வீட்டுல. இல்ல வெள்ளையமக்கா போயிட்டு வரேன் போற வரேன்னா